ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ், தெலுங்கு சினிமாவுல பிரபல நடிகையா இருந்துட்டு வந்துட்டு இருந்தவங்க தான் நிவேதா பெத்துராஜ். அவங்க வித்தியாசமான ரோல்கள்ல சிறப்பா நடிச்சு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ்ல ஒரு நாள் கூத்து திரைப்படத்து மூலியமா அறிமுகமாகி இருக்காங்க. அதை தொடர்ந்து தெலுங்கு சினிமாவிலயும் அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்க டோலிவுட்லயும் டாப் நடிகையா இடம் பிடிச்சு வந்தாங்க. தல அஜித்துக்கு கார் ரேஸ் எப்படி ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி நிவேதா பெத்ராஜுக்கும் கார் ரேஸ் ரொம்பவே பிடிக்குமாம். ரீசெண்டா நிவேதா பெத்ராஜ் பத்தி சோசியல் மீடியாவுல சவுக் சங்கர் பேசின விஷயங்கள் ரொம்பவே வைரல் ஆகுச்சு. திமுகவோட வாரிசு நடிகரான உதயநிதி ஸ்டாலின் நடிகை நிவேதா பெத்ராஜுக்கு பண உதவி அளித்து வந்ததாகவும் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் கார்லாம் வாங்கி கொடுத்ததாகவும் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிவேதா பெத்ராஜ் கார் பந்தயங்களில் பங்கேற்கிறதுக்காக தன்னோட அரசியல் சார்ந்த முறையில அவங்களுக்கு பண உதவி செஞ்சதாகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் சவுக்கு சங்கர் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து அதிர்ந்து போன நிவேதா பெத்ராஜ் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸால நானும் என்னோட ஃபேமிலியும் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே சோகமா பேசியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பட வாய்ப்புக்காகவும் ப்ரொடியூசர் கிட்டயோ டைரக்டர் கிட்டயோ போய் நின்னது கிடையாது. நான் 20 படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன். எல்லா பட வாய்ப்புமே எனக்கு தானா தேடி வந்ததுதான். அதனால யாருமே எனக்கு பண உதவி செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான தவறான நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க. இந்த விஷயம் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு என்னால எங்க வேணா போய் நிரூபிக்க முடியும்னு நிவேதா பெத்ராஜ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சவுக்கு சங்கர் கிட்ட பிரஸ் மீட்ல நிவேதா பெத்ராஜ் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே பொய்ன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு சவுக்கு சங்கர் அவங்கள கோர்ட்ல கேஸ் போட சொல்லுங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. அதே மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டா வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு. நிவேதா பெத்ராஜும் உதயநிதியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சவுக்கு சங்கர் சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது.